அதெல்லாம் பிராமணர்களுடைய தர்மம். சக்தியா பிராயோபதேசம் இருக்கக்கூடாது. அதனால நீ பண்ணி அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமான கண்ணையை தொட்டு எண்ணெயை தொட்டு அப்படின்னு அந்த பிராயச்சித்தத்தையும் ராமனே பண்ணி கொடுத்துட்டார். பரதன் பார்க்குறது இது என்னது, என்னுடைய வார்த்தைகளும் ராமனை திருப்பி கூட்டிட்டு வர முடியல, ஜனங்களும் கைவிட்டான், குருமார்களாலையும் முடியல, என் உயிரையே தியாகம் பண்றேன் அப்படிங்கிறேன், அதாலே ராமனை திரும்பி கூட்டிட்டு வர முடியலையே. சரணாகதி தான் கடைசி கட்டம். ஓடி போய் அண்ணா சரணங்களை பிடிச்சுட்டார். நேற்று லக்ஷ்மணன் பிடிச்சிருந்தார் இல்லையா, காடம் நிப்பீடிய அண்ணா சரணங்களை பிடிச்சிட்டார். அண்ணா நான் சரணாகதி பண்றேன் அண்ணா, நான் கெஞ்சி பார்த்துட்டேன் உங்ககிட்ட, இனிமே எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறதே தெரியல, சரணாகதி பண்ணிட்டேன், சரணாகதி பண்றவா நீங்க கைவிட மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்பேற்பட்ட பௌருஷம், உங்க பௌருஷம் எங்க, என் பௌருஷம் எங்க, உங்க வேதாவிலாசம் எங்க, என்னுடைய ஞானம் எங்க. நீங்க குதிரைனா நான் வெறும் கழுகண்ணா, நீங்க ஆகாசத்துல பறக்கக்கூடிய கழுகு அப்படின்னா நான் வெறும் ஊர்காக்கா, நான் எதுக்கும் உபயோகப்படாதவன். அதனால ராஜபாலத்தை என்னால் ஏத்துக்க முடியாது, நீதான் நான் ஏத்துக்கணும். சரணாகதி பண்ணிட்டேன். கால வந்து விழுந்த பரதன் அப்படி மடியில் எடுத்து வச்சு உட்காந்து வச்சுக்கிறேன். கண்ணில கண்ணீர் பெறுகிறது. பரதன் எழுதாரு, அவனுக்கு தாங்காது. தடவி கொடுக்குற கேசபாரங்களை நான் கண்ணீரை தொடச்சு விடுறேன். அப்படியே கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கு, உடம்பெல்லாம் அப்படியே அழுக்கா இருக்கு. அந்த பழத்தை அப்படியே தடவி தடவி கொடுத்துட்டு சொல்றேன், பரதா என்னை திரும்பி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்ன நீ குறைச்சிக்காருங்க, அது எனக்கு தாங்காது. நம்ம 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சடையிலே சர்வே வேதனை சூடாக சர்வே லோகை தேரத்தாக, 4 பேருக்கும் எல்லாத்துக்கும் சமமான பராக்கிரமம் உண்டு. உன்கிட்ட அப்பேற்பட்ட பிரபாவம் இருக்குங்கிறதுனால நான் உன்னை ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், இந்த சத்ருகன் இருக்கா, இவ்வளவு மந்திரிகள் இருக்கா, எல்லாருடைய ஆலோசனை பேரை நீ நல்லா ஆட்சி பண்ணிடுவான். பரதன் கேட்கிற, சரணாகதி பண்ணிருக்கேன்னா என்னை கைவிடலாமா, அது உங்களுக்கு அபகீர்த்தி இல்லையா? ராமன் சொல்ற, சரணாகதியோட முதல் லட்சணம் என்ன, சரண்யன் மனசு போல நடந்துக்கணும், சரண்யன் ஹிருதயம் என்ன நினைக்கிறதோ அதுக்காக நடந்துக்கணும். பரதா நீ ஆட்சி பண்றதுதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், அதனால என் ஹிருதயத்தை படி நீ நட அப்படின்னு சொன்ன உடனே பரதன் நினைக்கிற சரணாகதியும் கைவிட்டு இனிமே பாதுகாவலம் தான் அப்படின்னு பரதன் நினைக்கும் பொழுதே வசிஷ்டர் அங்கேயே போதும் பரதா, இனிமே கெஞ்சாரு, நீ கெஞ்சி அழக எங்களாலும் இனிமே பார்த்துட்டு இருக்க முடியல. ராமனும் உறுதியா இருக்கான், அவன் திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிறான். அவனை போட்டு இனிமே எம்பாரஸ் பண்ணாரு. அதனால அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி திரும்பி அந்த ஹேமமயமான பாத்துகைகளை அணிவிச்சு கூட்டின்னு போனதை கொண்டு வந்திருக்கியே, அந்த ஸ்வர்ணமயமான பாத்துகைகளை அண்ணாட்ட கொடுத்து ஆசீர்வாதமா அதை வாங்கிக்கும். உடனே அந்த பாத்துகைகளை எடுத்து வந்தேன், அண்ணா சென்னங்கள் முன்னாடி போட்டேன். அலிரோஹாய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி யோகக்ஷேமஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதே. அண்ணா இந்த பாதுகைகளை ஏறி இறங்கி எனக்கு அனுகிரகமா குடும்பம், உங்களுடைய இந்த பாதுகைகள் தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சர்வ ஜனங்களுக்கும் யோகக்ஷேமத்தை வகிக்க போறது. அது மேல ஏறி இறங்கி குடும்பம். அன்னைக்கு நான் பிரதிஜை பண்ணினேன், ஏதோ அயோத்திக்கு உடனே கூட்டிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் ஜட்டாபாரம் போட்டுப்பேன், மரபதி கட்டிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு உங்க முன்னாடி பிரதிஜை பண்றேன், சதுர்தசை வருஷாணி வருஷாணி ரகுதம ஜட்டாஞ்சலி ரதரம் நித்யம் ரகு நித்யமேவ ரகுதம. நீங்க திரும்பி வர வரைக்கும் நானும் 13 ஆசனங்கள் தான் சாப்பிடுவேன், நானும் மரபதி தான் கட்டுப்பேன், நானும் கட்டாந்தரையில நான் படுத்துவேன். இது உங்க முன்னாடி நான் பிரதிஜை பண்ணி சொல்றேன், உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சவாகமனம் ஆகாட்சம் வசந்தை நகராட்படி. நீங்க எல்லாமே எனக்கு அயோத்திக்குள்ள போக மாட்டேன், எனக்கு மனசே இருக்காதுண்ணா, நீங்க எல்லாமே என்னால் அயோத்தியில வாழ முடியாது. அதனால இந்த அயோத்திக்கு வெளியில ஏதாவது ஒரு கிராமத்துல உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சதுர்தசை சம்பூர்ணே வருஷாணி ரகுத்தம ந ரக்ஷ்யாமி யதித்வாம் து பிரவேக்ஷ்யாமி ஹுதாசனம். 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷம் முதல் நாள் காத்தால பொழுதுல நான் உங்களை பார்க்கல வச்சுக்கோங்களேன், அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னா அப்படின்னு பரதன் சொல்லும் பொழுது ததேதி பிரதிஜ்ஞாய தம் பரிஷ்வச்ய சாதனம் சத்ருக்னம் ச பரிஷ்வச்ய பரதம் சேனம் அப்ரவீத். அப்படியே ஆகட்டும்டா பரதா, நிச்சயமா 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷம் முதல் நாள் நான் வந்து உன்னை நிச்சயம் பார்ப்பேன் அப்படின்னு பரதனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற சத்ருக்னம் ச பரிஷ்வச்ய. இதுதான் பாகவத அபிமானம்.